அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டிவரஸ் மாடிஃபிகேஷன். இந்த பிக்சர் பிளான்ட்ல அப்படின்னு சொல்லுவாங்க வீனஸ் ஃப்ளை ட்ரைப் அப்படி நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணி இந்த சாப்பிடும் அப்படி இப்படி திறந்துருக்கும். அதை நம்ம சொல்றோம் வீனஸ் ஃப்ளை ட்ரை அப்படின்னு சொல்றோம். அந்த பிக்சர் பிளான்ட் அதை நம்ம அண்ட் 𝑦𝒑𝒏𝒔 இதெல்லாம் பார்க்கறது பாரசிட்டிக் ரூட்டா நம்ம கன்சிடர் பண்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் ரூட்ஸா இருக்கு. வேண்டான்சம் ஆர்கிட்ஸ்ல வந்து பார்க்க முடியும் ஏரியல் ரூட்ஸா இருக்கு. ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எபிஸ்டியா ஜெசியா ஸோ அதில் இருந்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பி பிளான்லி பி பிளான்லயும் ஃபெபேசிய பிளான்லயும் வந்து நம்ம சீக்கிரம் வந்து பார்க்க முடியாது வெச்சிடி ஈஸ்டிவேஷன் எடுத்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா ஒருங்கல டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். எல்லாருக்குமே நீட் ப்ரிப்பரேஷன் சூப்பராக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு நீட் அப்படின்றது நமக்கு மே 3ஆம் நீட் எக்ஸாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பயாலஜி அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். அந்த பயாலஜியில் எது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் அவன் எப்படி வேணால் கேட்கலாம். ஆஸ் அ மேட்சாகவும் கேட்கலாம், அசிஸ்டன்ட் ரீசனாகவும் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் பேஸாகவும் கேட்கலாம், இல்லை டேரக்ட் கொஸ்டினாகவும் கேட்டுருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு நிறைய சாப்டர்ஸ் இருந்திருக்கு. பாட்னியில் இருந்தாலும் சரி, ஜுவாலஜியில் இருந்தாலும் சரி. அப்படி பாட்னியில் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டரான மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. என்ன சார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மாடிஃபிகேஷன் இருக்கு. அந்த மாடிஃபிகேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, வீனேஷன் இந்த டைப் ஆஃப் வீனேஷன் இருந்துச்சுன்னா ரெட்டிகுலர் வீனேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ், பேரலல் வீனேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ், இந்த ஈஸ்டிவேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள், இந்த பிளாசன்டேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை கேட்டகரைஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த கேட்டகரைஸ் பண்ணி கேட்கறது நம்ம என்னதான் புக்கு ஃபுல்லாக படிச்சாலும் நம்ம கரெக்டாக ஒரு நோட்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கு எப்படி கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போது. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி நிமிஷம் ரிவிஷன் பார்க்கக்கூடிய எல்லா மார்ஃபாலஜி இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, வீனேஷன் டைப்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம என்சிஆர்டி பேஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. உங்களுக்கு கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த செஷனுக்கு லைக்கையும் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்றேன். ஓகே, இப்போ எப்படி சார் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்னு கொடுத்துறேன். எப்படி ரூட் சிஸ்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? டாப் ரூட் சிஸ்டம் இருக்கு, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கு, அட்வான்டேஜஸ் ரூட் சிஸ்டம் இருக்கு. டாப் ரூட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்சிஆர்டி கான்செப்ட் வந்து மஸ்டர்ட் பிளான்ட், ஃபைப்ரஸ் ரூட்டுக்கு வீட், அட்வான்டேஜ் ரூட்ஸ்க்கு கிராஸ், மொனேஸ்டர்ஸ் அண்ட் பேனியன் ட்ரீ இதெல்லாமே நம்ம ரூட் சிஸ்டம் பேஸ் பண்ணி வந்துக்கூடாது. அடுத்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் கேட்குங்க. அது மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம என்சிஆர் டெல்டர் போர்ஷன்ஸாக இருந்தாலுமே நம்ம பழைய என்சிஆர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பழைய என்சிஆர்டி பேஸ் கான்செப்ட்லாம் எடுத்துட்டு இருக்கோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம் அண்ட் டியூபரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்றது நம்ம ஃபேட்ல டாப் ரூட் சிஸ்டமான ஒரு ஃபுட் ஸ்டோரேஜுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் கோனிக்கலுக்கு வந்து கேரக்டர் ஹஸ்பண்ட் இருக்கு, ஃபியூசிஃபார்முக்கு வந்து ரேடிஷ், நாப்பிஃபார்ம் வந்து பீட்ரூட் அண்ட் டர்னிப் அண்ட் டியூபரஸ் வந்துட்டு மிராபிலிஸ் ஜலப்பா நம்ம 4 o'clock பிளான்ட் அப்படி கன்சிடர் பண்றோம்ல. சோ அதன மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட் அப்படினு பார்த்துட்டு இருப்போம். அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா ஃபுட் ஸ்டோரேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் ரூட் எதை பார்க்கறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ஃபோலேட் ஃப்ளஷி ரூட் அண்ட் ஆஸ்பர்ஜிலஸ்ல பார்க்க முடியும். இதே மாதிரி பாமேட்லி ஃப்ளஷி ரூட்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியும். அக்கோனிட்டம் அண்ட் ஆர்ச்சிட்ஸ்ல வந்து பார்க்க முடியுது. அது மெக்கானிக்கல் சப்போர்ட் இந்த காலனிகமா பேஸ் பண்ணி கூட மெக்கானிக்கல் சப்போர்ட் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப் அண்ட் பில்லர் ரூட் அப்படி சொல்லும்போது அந்த ஃபீக்கஸ் பேனியன் ட்ரீ எல்லாம் இருக்கு. அந்த பேனியன் ட்ரீல பார்க்கறதா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸ்டில்ட் ரூட் அப்படி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னா சுகர் கேன் அண்ட் மேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கிளைம்பிங் அண்ட் கிளிஞ்சிங் ரூட் அப்படி சொல்லுவோம். கிளைம்பிங் அண்ட் கிளிஞ்சிங் ரூட் அதுக்கு எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னா மணி பிளான்ட், எபிடெர்மா ஃபைட்டான்ஸ் அண்ட் பைப்பர் இதுக்கெல்லாமே இந்த கிளைம் பண்ணி போறது. ஓகே, அந்த கொடி மாதிரி வளர்ந்து போறதுக்கு இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரூட் மாடிஃபிகேஷன்ல பேஸ் பண்ணி வந்திருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது இந்த மணி பிளான்ட் வந்துட்டு பேஸ் பண்ணி பாத்தர்ஸ் வந்துட்டு நமக்கு கிளைம்பிங் அண்ட் கிளிஞ்சிங் ரூட்ல பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் கேஸ் வந்துட்டு நீங்க இப்படி மாதிரி நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தலாம். அடுத்து வந்து நிமாட்டோபோர்ஸ் இந்த ரெஸ்பிரேஷன் ரூட் அப்படி நம்ம சொல்லுவோம். அந்த நிமாட்டோபோர்ஸ் எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா மாஷி ஏரியாஸ் இந்த பிரச்சனை இருக்கும் படிச்சிருப்போம். ஸோ அது வந்துட்டு ரைசோபோர்ஸ் அண்ட் அதர் மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். நைட்ரஜன் ஃபிக்சிங்காக இருக்குன்னா லெகுமினஸ் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏசிமுலேட்டட் ரூட்ஸ் என்னவா இருக்குன்னா டீனோஸ்போரா அண்ட் ட்ராப்பா. அப்புறம் பாராசைட்டிக் ரூட்ஸ் அப்படி நம்ம சொல்றோம். அந்த கஸ்கூட்டா அண்ட் 𝑦𝒑𝒏𝒔 இதெல்லாம் பார்க்கறது பாரசிட்டிக் ரூட்டா நம்ம கன்சிடர் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏரியல் ரூட்ஸ் இருக்கு. வேண்டான்சம் ஆர்கிட்ஸ்ல வந்து பார்க்க முடியும் ஏரியல் ரூட்ஸ் இருக்கு. ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எபிஸ்டியா ஜெசியா அண்ட் as well as the எக்கினாரியில பார்க்க முடியும். ரீப்ரொடக்டிவ் ரூட் வந்து பாத்தீங்கன்னா டஹாலியா, டல்ஜ்பென்சன்ஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ. அப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ இதுல வந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரீப்ரொடக்டிவ் ரூட்ல வந்துட்டு இருக்கு. பட் அதுவே பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாடிஃபிகேஷன்ஸ் கரெக்டா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் தான். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைசோம், டியூபர், காம், பல்ப் அப்படின்னு சொன்ன 4 விஷயம் இருக்கு. ரைசோம் தான் ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் அப்படின்னு சொல்லிருக்கோம். டியூபர் அப்படின்னு பொட்டேட்டோ அண்ட் யாம். பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்ல வருது. ஆனா அதுவே நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்றது ரூட்ல வந்துட்டு இருக்கு. சோ இதான் எக்ஸெப்ஷன். நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா காம் வந்து கொலோசியா, பல்ப் வந்து ஆனியன் வந்திருக்கு. ஆனியன் இதுல வந்துட்டு இருக்கு. மாடிஃபிகேஷன் ஸ்டெம்ல வந்து பேஸ் பண்ணி வந்திருக்கு. அடுத்து வந்து சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரன்னர் வந்து லா கிரெயின்ஸ் அண்ட் மின்ட் செடியில வந்துட்டு இருக்கு. ஸ்டோலன் வந்து ஸ்ட்ராபெரி, ஆப்செட் முக்காவாசி இந்த அக்வாட்டிக் பிளான்ட்டா தான் இருந்திருக்கும். பிஸ்டியா, டெக்கார்னியா பார்க்க முடியுது. அப்புறம் சக்கரை வந்து பாத்தீங்கன்னா கிரைஸ்தாந்தியம், பனானா அண்ட் பைனாப்பிள் சக்கரைக்கான எக்ஸாம்பிள்ஸா இருந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்மோட டென்ட்ரில்ஸ் பேஸ் பண்ணி கேக்குறாங்க. எப்படி இந்த கொடி மாதிரி வளர்ந்து போகலையே அதான்
அதில் காட்ஸ், குக்கும்பர், பம்கின், வாட்டர்மெலன்ஸ் அண்ட் கிரேப் பைன் இதெல்லாமே ஸ்டெம்மோட டென்ட்ரில்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இருந்துருக்கு. தான்ஸ் முள் இருக்கு தெரியுமா, அது சிட்ரஸ் அண்ட் போகன்வில்லால பார்க்க முடியும். ஃபைலோக்ளைட்ஸ் வந்து ஆப்டூனியா வந்து நம்ம இந்த கேட்கஸ் பேஸ் பண்ணி பார்க்கல, ஆப்டூனியா பார்க்க முடியும். கேலோக்ளைட் வந்துட்டு ரஸ்கஸ் அண்ட் ஆஸ்பரஜஸ்ல நம்ம பார்க்க முடியும். ஏரியல் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் இருந்துருக்கு. அடுத்து லீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெட்டிகுலேட் டைரக்ஷன் நம்ம நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். டைகாட் ஸ்டெம் நம்ம என்ன ஆக படிக்கிறோம், டாக்டராக படிக்கிறோம். டிஆர் டைகாட்னாலே ரெட்டிகுலர் வினேஷன் இருக்கும், மோனோகாட்னாலே பேரல் வினேஷன் இருக்கும். இது பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் லீஃப் வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நீம் மாதிரி இருக்கிற பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப், பாமேட்லி காம்பவுண்ட்ல சில்க் காட்டன் ஒரு இடத்துல இருந்து அதிகமான லீஃப் வரணும் பாமவுண்ட் லீஃப் காட்டன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தலாம். ஃபைலாட்டாட்சி அப்படின்றது லீஃப் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்க போதுன்னா சைனா ரோஸ், மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர் ஆல்டர்னேட் பேஸ் பண்ணி இருக்க போது. ஆப்போசிட் லீஃப் வந்து இருக்க போதுன்னா கேலோட்ராபிஸ் அண்ட் கோவா வந்து ஆப்போசிட் டைப்ல இருக்க போது. அண்ட் வேர்ல்டு நம்ம இதில் பார்க்க முடியும் ஆல்ஸ்டோன் எல்லாம் வந்துட்டு வேர்ல்டு டைப் ஆஃப் ஃபைலாட்டாட்சி வந்து பார்க்க முடியும். அடுத்து வந்து மாடிஃபிகேஷன் லீஃப்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட்ரில்ஸ் வந்து பட்டாணிச்சில பார்க்க முடியும். ஸ்பைன்ஸ் வந்து நம்ம கேட் கேஸ்ல பார்க்க முடியும். அதே ஸ்டோரேஜ் லீஃப் வந்து இதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லி இந்த பூண்டெல்லாம் சொல்வது அலியம் சட்டைவா ஆனில கூட நம்ம இந்த ஸ்டோரேஜ் லீஃப் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபைலோட வந்து ஆஸ்திரேலியன் அக்காசியா அண்ட் பார்க்கிசோனியா வந்து நம்ம இந்த ஃபைலோட பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் மாடிஃபிகேஷன் இந்த பிக்சர் பிளான்ட்ல அப்படின்னு சொல்லுவாங்க வீனஸ் ஃப்ளை ட்ரைப் அப்படி நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணி இந்த சாப்பிடும் இல்லையா அப்படி இப்படி திறந்துருக்கும். அதை நம்ம சொல்கிறோம் வீனஸ் ஃப்ளை ட்ரை அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிக்சர் பிளான்ட் அதை நம்ம இன்செக்டிவோட மாடிஃபிகேஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மார்ஃபாலஜி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிமெட்ரி படிப்போம். ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக் அப்படின்னு இருக்குது. அந்த ஆக்டினோமார்பிக்ல ரேடியல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இன்க்ளூட் மஸ்டர்டு, டட்டுரா அண்ட் சில்லி வந்து ரேடியல் இன்சர்ட் பண்ணிருக்கு. அதுவே இர்ரெகுலர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனா மட்டும் தான் இர்ரெகுலர் பேசிஃபிக்காக இருக்கும். இதே பைலேட்டரல் சிமெட்ரி இர்ரெகுலர் எதுவுமே எப்படியுமே உங்களால் பிரிக்க முடியாது அப்படின்னு ஓகே அந்த அமீபா பேஸ் பண்ணி இருக்கிறது. அது ஜைகோமார்பிக் வந்து பைலேட்டரல் சிமெட்ரி இதில் பார்க்க முடியும் அப்படின்னா பட்டாணிச்சில் பார்க்க முடியும். பி, குல்முஹார், பீன் அண்ட் கேசியா வந்துட்டு இதில் இருக்கும்போது ஜைகோமார்பிக்கான எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரியோட பொசிஷன், ஓவரி எந்த பேஸ்ல பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது. ஹைப்போகைனஸ் வந்து சுப்பீரியர் ஓவரி நமக்கு தெரியும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட், சைனா ரோஸ் அண்ட் பிரிஞ்சால் இதுக்கெல்லாமே எக்ஸாம் இதுல தான் கேட்க போறாங்க, கவலைப்படாதீங்க. இதுல தான் கேள்வி வரும். அடுத்து பெரிகைனஸ் வந்து ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி இது எங்க இருந்து பார்க்க முடியும் அப்படின்னா ப்ளம், ரோஸ், பீச் வந்து பார்க்க முடியும் அப்படின்னாங்க. எபிகைனஸ்ல வந்து இன்ஃபீரியர் ஓவரி பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. அதுல என்ன பார்க்க முடியும் கோவா, குக்கும்பர் அண்ட் லே ஃப்ளோரன்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் வந்து நம்ம எதை பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா எபிகைனஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் ஓவரி பொசிஷன்ல. அடுத்து நம்ம பார்க்குறது ஈஸ்டிவேஷன், வேல்வேட் ஈஸ்டிவேஷன் நம்ம இதில் பார்க்க முடியும். கேலோட்ராபஸ்ல பார்க்க முடியுது. ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன் பார்க்கணும் சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் காட்டன்ல பார்க்க முடியுது. அது இம்ப்ளிகேட் சிச்சுவேஷன் பார்க்க முடியுது அப்படின்னு கேசியா அண்ட் குளும்ஹால பார்க்க முடியுது. வெட்சிலரி பாப்லினஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங்ஸ் பெட்டல், கீல் பெட்டல் வசனம் இருக்குன்னு சொல்றோம். சோ அதுல இருந்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பி பிளான்லி, பி பிளான்லி, ஃபெபேசிய பிளான்லி வந்து நம்ம சீக்கிரம் வந்து பார்க்க முடியாது. வெட்சிலரி சிச்சுவேஷன் எடுத்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரிசம் ஸ்டேமனை பேஸ் பண்ணி இருக்கோம். எபிபெட்டாலஸ் கண்டிஷன் இதுல பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் அட்டாச் இருக்கு, பிரிஞ்சால பார்க்க முடியும். அது எபிஃபைலஸ் கண்டிஷன் வந்து நம்மளால லில்லில வந்து பார்க்க முடியுது. மொனோடெல்ஃபஸ் கண்டிஷன் வந்து இதெல்லாம் பார்க்க முடியும். சைனா ரோஸ்ல வந்து பார்க்க முடியும். டயாடெல்ஃபஸ் 2% இருக்குல்ல, 2 பண்டில் பர்சன்ட் இருக்கு வந்து பெட்டானிச்சில பார்க்க முடியும். பாலியாடெல்ஃபஸ் வந்து பார்க்க முடியும். சிட்ரஸ் வந்து பார்க்க முடியும். வேரியபிள் லென்த் ஒரு லென்த் மாறி இருக்கு, ஒரு லென்த் கம்மியா இருக்கு. ஸ்டேமன்ஸ் ஆந்தர் வந்து வேரியேஷன் லென்த்ல இருக்க பார்த்தீங்கன்னா அதுல பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வினியா அண்ட் மஸ்டர்ல வந்து நம்மளால அந்த வேரியேஷன் லென்த் வந்து பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அப்ப கைனீஷியம் அதே மாதிரி தான் அப்போகார்பஸ் அப்படின்னு இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா லோட்டஸ் அண்ட் ரோஸ்ல வந்து நம்ம அப்போகார்பஸ் கண்டிஷன் ஃப்ரீயான இது பார்க்க முடியும். அதே மாதிரி தான் சின்கார்பஸ் அப்படி இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ சின்கார்பஸ் கண்டிஷன் வந்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ அடுத்து வந்து பிளாசன்டேஷன் பார்த்தோம்னா பிளாசன்டேஷன் அப்படியே மார்ஜினல் பிளாசன்டேஷன் எங்க பார்க்க முடியுது, பட்டாணிச்சில பார்க்க முடியுது. ஆக்சுவல் பிளாசன்டேஷன் சைனா ரோஸ், டொமேட்டோ அண்ட் லெமன்ல வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆக்சுவல் பிளாசன்டேஷன் அது இருக்கு. பரைட்டல் பிளாசன்டேஷன் எங்க பார்க்க முடியுதுன்னா மஸ்டர்ட் அண்ட் ஆர்கிகான்ல பார்க்க முடியுது. அப்புறம் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் வந்துட்டு நம்ம டயாந்தஸ் அண்ட் பிரைமோஸ்ல பார்க்க முடியுது. அந்த பேசல் பிளாசன்டேஷன் வந்துட்டு சன்ஃப்ளவர்ஸ் அண்ட் மேரிகோல்ட் வந்து நம்ம பேசல் பிளாசன்டேஷன் வந்து பார்க்க முடியும். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரூப் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கோகனட் அண்ட் மேங்கோ ரெண்டுமே நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரூட் ட்ரூப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சீட் டைப்ல வந்து டைகாட்டிலன் சீட்ஸ் இதில் பேஸ் பண்ணி இருக்க போது கிராம், பட்டாணி அண்ட் பீன்ஸ் இருக்க போது. அதே மாதிரி தான் மோனோகாட்டிலன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வீட், மெய்ஸ் அண்ட் ஆர்கிட்ஸ்ல மோனோகாட்டிலன் லீட்ஸா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா எண்டோஸ்போமிக் நான் எண்டோஸ்போமிக் சீட்ஸ் இருக்கு. எண்டோஸ்போமிக் சீட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கேஸ்டர் அண்ட் மேய்ஸ்ல பார்க்க முடியும். எண்டோஸ்போம் பிரசன்ட் ஆகக்கூடியது. நான் எண்டோஸ்போமிக்னா கிராம், பட்டாணி, ஆர்கிட்ஸ்ல இருக்கிறது நம்ம எண்டோஸ்போம் பிரசன்ட் ஆகாது. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்புமினஸ் சீட்ஸ், ஆல்புமினஸ் சீட்ஸ் சொல்லிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாமே தான் இந்த மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ இந்த பிடிஎஃப் வந்து நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல நீங்க படிக்கும்போது ஒரு ரிவிஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் क्वेश्चंस கேட்க போறாங்க. சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு மறக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படின்றதுக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வேதாந்து நீட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த செஷனுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.